Secretary of this wonderful institution, Thiruvi Natarayan sir, and a special person, a secretary in charge, Arshita Natarayan, and primary principal, Tirumadi Banabadi ma'am, and then the head of this institution, the visionary leader, Thiru Rajendran sir, and all the faculty members, and my dear parents and students. Good evening, everyone. Good evening. அப்போ மாலை வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இங்கேருந்து பார்த்தா சத்தமே வரலன்னா யார்கிட்ட பேசுகிறேன்னு டவுட் வந்துடுது. ஓகே, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி நம்ம பள்ளியில் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கிறது நான் தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ சாம்பியன்ஸ், எவ்வளோ பேர் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ எம் ப்ரவுட் டு பி இன் திஸ் வண்டர்ஃபுல் கரூர் விவேகம் வித்யாலயா ஸ்கூல். ஒரு 456 பேர் படிக்கிற ஸ்கூலில் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ், இவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷன். இங்கே வாங்குகிற ஒரு சர்டிஃபிகேட்டுமே பார்க்குற ஒருத்தருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நான் வரேன்டா அடுத்த வருஷம் அந்த இடத்துக்கு, நான் வாங்குறேன்டா இந்த மாதிரி ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லி எத்தனை அவார்டு, எத்தனை விஷயம், ஸ்போர்ட்ஸ்லேயே ஆகட்டும், ஹிந்திலேயே ஆகட்டும், தமிழ்லேயே ஆகட்டும், லிட்ரேச்சர் ஆகட்டும், எத்தனை அவார்டு வாங்குறாங்க. அப்பா ஃபென்டாஸ்டிக். ஐ ரியலி அப்ரிஷியேட் பிரின்சிபல் சார், both the principals, fantastic. You are training your students in a right way. பேக் போனாக இருக்க எல்லா டீச்சர்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க இவ்வளோ வேலை செஞ்சுட்டு எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் பாவம் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க. ஸோ அதனால் மை சின்சியர் அப்ரிசியேஷன் டு எவ்ரி ஒன். நான் ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். நீங்கள் சைக்காலஜிஸ்ட்டை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நான் வெரி பாப்புலர் இன் 12 கண்ட்ரீஸுங்க. 12 கண்ட்ரியில் நான் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப வெரி ஃப்ரீக்வெண்ட்லி ஐ ட்ராவல் டு துபாய், மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இங்கெல்லாம் அதிகமாக ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன் நான். இந்த மாதிரி கண்ட்ரியில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மைண்டை பற்றி நிறைய சொல்லிக் கொடுக்குறேன் நான். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கீங்க, நிறைய மாணவர்கள் இங்கே இருக்காங்க. மைண்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நம்மளை இயக்கிறதே அந்த மைண்டு தான். நம்ம மைண்டை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நினச்ச மாதிரி நினச்ச வாழ்க்கையை நம்ம அடைஞ்சிடலாம். அதுக்கு சில டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரலான் இருக்கேன். நான் சொல்லித்தரலாமா? நீங்கள் கேட்பீங்களா? பெற்றோர்கள் கேட்பீங்களா? என்னோடய பேச்செல்லாம் கேட்குறதுக்கு நீங்கள் என்னை சேலத்துக்கு வரணும். மினிமம் 5000 ரூபா சார்ஜ் பண்ணுவேன் நான். அங்கே வந்து என் கூட பேசணுன்னா நீங்கள் 5000 ரூபா தர வேண்டாம், பேமெண்ட் சார்ட்டை வாங்கிக்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்கணும், அதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தமிழ்நாட்டில். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 180 பேர் தான் இருக்காங்க. அதில் இன்றைக்கி உங்கள் ஸ்கூலுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. நான் ஒன்று, என்னோட மனைவி ரோஜா ரமணி. 2 பேருமே கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். 2 பேருமே ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் வந்து கன்சல்டண்ட்டாக இருக்கும். எந்த ப்ரோக்ராம் போனாலும் 2 பேரும் ஒன்றா தான் போகிறோம். நிறைய ட்ராவல் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட். அவங்க பெரிய லெவலில் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்டர்நேஷ்னலில். துபாயில் பெரிய கிளைண்ட் படிச்சிருக்காங்க அவங்க. அந்த மாதிரி 2 பேருமே ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சன் நீங்கள் இங்கே பார்க்குறது. அதனால் நான் கொஞ்சம் சில சொல்லித்தரேன், நீங்கள் கற்றுக்கோங்க. ஐ நோ நான் தான் லாஸ்ட் ஸ்பீக்கர், நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்து நம்ம குழந்தைங்க டான்ஸ் ஆட போகிறாங்க. சரி, அதனால் நான் தான் கடைசியாக பேச போகிறேன். அதுக்கப்புறம் குழந்தைங்க டான்ஸ் ஆட போகிறாங்க. ஓகேவா? அதான் குட் நியூஸ் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு சைக்காலஜி எப்படி ஸ்டடி பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். நான் சைக்காலஜி எப்படி ஸ்டடி பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்கிறது நீங்கள் செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் சைக்காலஜி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. சைக்காலஜினா ஒன்றும் இல்லை, உளவியல். நமக்குள்ளே இயக்கிட்டு இருக்கிற உளவியல். நான் இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாரும் செய்யணும். ஓகேவா? என்ன செய்யணும் அப்படின்னா, பெற்றோர்கள், மாணவர்கள் யார் இங்கே உட்காந்துருந்தாலும் செய்யணும். என்ன செய்யணும்னா, கைத்தட்ட போகிறீங்க. நான் சொல்கிற மாதிரி கைத்தட்டணும். ஓகேவா? 5 தடவை தான் நீங்கள் கைத்தட்டணும். 5 தடவை எப்படி தட்டணும் அப்படின்னா, வேகமாக, இதை விட வேகமாக தட்ட முடியாதுங்கிற அளவுக்கு தட்டணும். தட்டலாமா? 1 2 3 சொல்லுவேன். 3 சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தட்டினா போதும். ஓகே? எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே, தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா யார் வந்திருந்தாலுமே தட்டணும். 5 தடவை தான் தட்டணும். ஆனால் வேகமாக தட்டணும். இதை விட சத்தம் வர முடியாதுங்கிற அளவுக்கு தட்டணும். தட்டலாமா? ரெடியா? 1 2 3 ரெடி. வெரி குட். 5 தடவை தட்டிட்டீங்களா? சூப்பர். இப்போ தான் நான் கேள்வி கேட்க போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கேள்வி. நான் உங்களை கை தட்ட சொன்னேன்னா எப்படி தட்ட சொன்னேன்? வேகமாக தட்ட சொன்னேன். கரெக்டாக? இதை விட பெஸ்ட்டு உங்களோட அதிகமான சவுண்டை கொண்டு வந்து தட்ட சொன்னேன். இப்போ நீங்கள் தட்டினீங்களா? நல்லா உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. நீங்கள் தட்டினீங்களா? நான் சொன்னது காதுக்கு போச்சு, மூளைக்கு போச்சு, உங்கள் கை தட்டினிச்சு. சில பேர் கை தட்டவே இல்லை, ஆனால் நீங்கள் தட்டினீங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி தட்டினீங்களா? அதுதான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். நான் எப்படி தட்ட சொன்னேன்? வேகமாக தட்ட சொன்னேன். இப்போ நிறைய பேருக்கு நான் இப்போ 2 சுச்சுவேஷன் சொல்கிறேன். அந்த 2 சூழ்நிலையில் நீங்கள் எப்படி தட்டியிருப்பீங்கன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நான் சொல்லி தட்டினதும் நீங்கள் அந்த சூழ்நிலையில் தட்டுறதும் ஒன்றா நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் குழந்தைக்கு வந்து
ஒரு பெரிய அவார்டு தராங்க அப்படின்னா, உங்கள் குழந்தை அவார்டு வாங்குது அப்படின்னா அப்போ எவ்வளோ வேகமாக தட்டியிருப்பீங்க. அப்போ கொடுக்குற சத்தமும் இப்போ நான் சொல்லி வந்த சத்தமும் ஒன்று தானா? இல்லை உங்கள் குழந்தைக்கு நிறைய தட்டியிருப்பீங்கல்ல? செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது சுச்சுவேஷன் சொல்கிறேன். இன்னொரு சூழ்நிலை. உங்களோட பிடிச்ச ஹீரோ மொத இன்ட்ரொடக்ஷன், டான் 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 காலை காமிக்கிறாங்க ஹீரோவோடது, தட்டதான் தட்ட இடுப்பு, டாடா டாடா தலை தரிசனம். உங்களோட ஹீரோவை பார்க்கும்போது வந்துட்டார் என் தலைவர் அப்படின்னு வேகமாக நீங்கள் தட்டும் போது அப்போ வர சத்தமும் இப்போ நான் சொல்லி தட்டினது ஒன்று தானா? நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் அதிகமாக வரும்ல அங்கே. இப்போ யார் உங்களை கண்ட்ரோல் பண்ணா? நானும் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன், வேகமாக தட்டுங்க, முழுமையாக தட்டுங்க, இதுக்கு முன்னாடி தட்டாத மாதிரி தட்டுங்க, சத்தமாக தட்டுங்க, 5 தடவை தட்டினா போதும் நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் தட்டினீங்களா? போதும். இவ்வளோ மெதுவாக சில பேர் கை தட்டவே இல்லை, இப்படியே பார்க்குறாங்க. நீ அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. இதை நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம். எங்களோட வேலையே அதுதான். ஹியூமன் மைண்டை ஸ்டடி பண்ணுறதா, மனசை ஸ்டடி பண்ணுறதா எங்களோட வேலை. அதுக்கு தான் நாங்கள் ட்ரெயின்டு பர்சன். நான் சொல்கிற எக்ஸாம்பிள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். நான் சொல்லி நீங்கள் ஏன் வேகம் தட்டலை அப்படின்னா ஒரு 3-4 காரணம் வந்திருக்கும். அதில் ஒரு காரணம் என்ன தெரியுமா? நான் வேகமாக தட்டினா கை வலிக்கும் இல்லை அப்படிங்கிற காரணம் வந்திருந்தா மெதுவாக தான் தட்டியிருப்பாங்க. ஏன்னா வலிக்கும் இல்லை, உங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், உங்களோட பர்ஃபார்மன்ஸை கண்ட்ரோல் பண்ணிடும். ரெண்டாவது காரணம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் தட்டுற தெரியவா போது உனக்கு முடிஞ்சால் கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வேகம் உங்களுக்கு வராது. இதோட 3வது ஒரு காரணம் வரும் பாருங்க. நான் சொல்கிறேன், கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன், வேகமாக தட்டுங்க வேகமாக தட்டுங்கன்னு. உங்கள் மைண்டுக்குள்ளே ஒன்று தோணுது, நீ யார்? நீ சொன்னால் நான் கேட்கணுமா? ஓயா யார் தெரியுமா? ஏரியாவில் வந்து பாரு, நான் எவ்வளோ பெரிய ஆளு, நீ சும்மா கை தட்டு சொல்ல நான் தட்டணுமா? இப்போ தெரிஞ்சுக்கோங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணது யாருன்னு. நான் ஒன்று சொல்லி உங்கள் மூளைக்கு போகிறதுக்கு நடுவில் உங்களை எவ்வளோ சிந்தனைகள் உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களை செய்ய விடாமல் தடுத்து செஞ்ச வேலையும் சொதப்பி விட்டு உங்களோட முழுமையை கொடுக்காம தேவையில்லாமல் பேருக்கு சில பேர் தட்டியிருக்காங்க. ஆனால் சில பேரில் உண்மையாலுமே கொடுக்குற சார் வர சார் பண்ணுற சார் அப்படி சில பேர் வேகமாக தட்டினவங்களும் இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். உங்கள் மைண்டுக்குள்ளே நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் சைக்காலஜி. அதுதான் நீங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் குழந்தைங்கிட்ட காலையில் எந்திரி எந்திரி எந்திரின்னு சொல்கிறீங்கல்ல, எத்தனை தடவை சொல்ல வேண்டியிருக்கு பார்த்தீங்கல்ல? கண்ணே எந்திரி, ஓப்பனிங் நல்லா தான் இருக்குது, அம்மா மெதுவாக கண்ணே எந்திரிமா டைம் ஆச்சு அப்படின்னு. பையன் உடனே 5 நிமிஷம் 2 நிமிஷம் 1 நிமிஷம் சொல்லி கடைசியில் டேய் எந்திரா அப்படிங்கும்போது சத்தத்தில் தான் எந்திரிக்கிறாங்க. இப்போ பாருங்கள் நம்ம சைக்காலஜி எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இதே தான் எல்லா இடத்துலையும். அவனை போய் பல் விளக்கிட்டு வான்னு சொன்னால் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, பல் விளக்குடா. அதே தான் பஸ் வந்துடும் ரெடி ஆகுது, இப்படி சொல்லி சொல்லி வளர்த்திடுறோம். ஈவினிங் வந்தாலும் ஹோம்ஒர்க் எடு. நிறைய பேர் ஹோம்ஒர்க் கண்டுக்கிறதே இல்லை வீட்டில். எனக்கு என்னங்க தெரியும் ஹோம்ஒர்க்கெல்லாம்? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட உட்காருங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் உட்காந்தீங்கன்னா தான் அவங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படும். உங்கள் குழந்தைய நீங்கள் நல்லா வளர்த்துறீங்க அப்படிங்கிறத எங்கே காமிக்கிறீங்க அப்படின்னா, சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அந்த குழந்தையோட உட்காந்து பேசி அவங்களோட இருக்கிற அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ஒரு முக்கியமான நேரம். நான் உழைக்கிறேன். யாருக்கு உழைக்கிறோம்? குழந்தைக்கு தானே உழைக்கிறோம். கொஞ்ச நேரம் உட்காரலாமே, ஜாலியாக பேசலாமே, குழந்தையோட உட்காந்து சிரிக்கலாமே, கொஞ்சம் சிரிக்கிறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாமே. எப்போ பாரு மிரட்டிக்கிட்டே இருக்காதீங்க, எப்போ பாரு மூஞ்ச காமிச்சிட்டே இருக்காதீங்க. கொஞ்ச நேரம் சிரித்து ஜாலியாக விளையாடுங்க குழந்தை. ஏன்னா உங்களுக்கும் குழந்தைக்கும் ஒரு பாண்டிங் தேவைப்படுது. பாண்டிங், யூனோ வாட் இஸ் பாண்டிங்? பாண்டிங்னா என்னென்னா பிணைப்புன்னு சொல்லுவாங்க. பிணைப்புனா என்ன? குழந்தை உங்களை பார்த்தா அப்படியே ஆசையாக ஓடி வந்து அம்மா இன்னைக்கு என்ன தெரிஞ்சிச்சு தெரியுமா அப்படி சொல்லணும். அம்மா இன்னைக்கு என்ன தெரியுமா ஆச்சு ஸ்கூலில் அப்படி சொல்லணும். இன்றைக்கி நிறைய பேர் பெற்றோர்கள் வீட்டில் போய் என்னடா நடந்துச்சு, என்னடா ஹோம்ஒர்க்கு, என்னடா பண்ண இப்படி கேட்டாலே ஒன்றும் பண்ணல, டீச்சர் வரல விட்டுருனே அப்படிங்கிறான். நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு விஷயம் வாங்க முடியல குழந்தைகிட்ட இருந்து. ஏன் வாங்க முடியல? ஏன்னா நீங்கள் அவங்க கூட உக்காந்து பேசி பழகி ஜாலியாக இருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்க நிறைய பேசுவாங்க. இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் புத்திசாலிகள், ரொம்ப புத்திசாலிங்க, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ குழந்தைங்க வந்து அவ்வளோ புத்திசாலியாக இருக்கிற குழந்தைங்கிட்ட நம்ம புத்திசாலித்தனமாக தான் பேச வேண்டியிருக்கு. அப்போ அவ்வளோலாம் எனக்கு அறிவு இல்லை சார், நான் எப்படி சார் போய் பேசுறது? ஒன்றும் இல்லை, ஜாலியாக போய் உட்காருங்க, 4 கொஸ்டின் கேளுங்க, அவ்வளோதான். 4 கொஸ்டின் நான் சொல்லித்தரேன். 4 கேள்வி கேட்பீங்களா? 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும். கேட்பீங்களா? திட்டக்கூடாது. நான் சொல்கிற கேள்வி சிரிச்சுட்டே கேட்குறோம். இன்றைக்கி எத்தனை பேத்துக்கு உதவி செஞ்சேன்? இந்த கேள்வி கேளுங்க. இன்றைக்கி எந்த வார்த்தை ரொம்ப புதுசாக நீ கற்றுக்கிட்ட? எந்த குழந்தைக்கு நீ ஹெல்ப் பண்ண? எந்த கேள்வி நீ வந்து டீச்சர்ஸ்கிட்ட கேட்ட? என்ன விஷயம் நேற்றை விட இன்றைக்கி புதுசாக தெரிஞ்சிட்ட மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுது?
இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த குழந்தை உங்ககிட்ட சொல்லும். எப்போ பார் என்ன சொல்லு சொல்லு, என்ன ஹோம்ஒர்க் சொல்லு சொல்லு, அப்படி கேட்காதீங்க. சில குழந்தைங்களுக்கு சொல்லவும் தெரியாது, நமக்கு டைரியில் பார்த்து புரிஞ்சுக்கவும் தெரியாது. ஏன் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய நம்ம விரட்டுறது அந்த குழந்தையோட மைண்டில் போய் பயமுறுத்துகிற மாதிரி ஆயிடுது. அதனால அவங்க மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி பயமுறுத்தாதீங்க, உட்காருங்க, ஜாலியாக பேசுங்க. அந்த 4 கேள்வி கேளுங்க. நாளைக்கு வந்து சொல்லுவோம் அவனே, அம்மா இன்னைக்கு நான் இவனுக்கு இவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ண தெரியுமா, நான் இன்னைக்கு இத்தனை கேள்வி கேட்டேன் தெரியுமா, நான் இன்னைக்கு நேற்றோட சூப்பராக கற்றுக்கிட்டேன் தெரியுமா, நான் உனக்கு சொல்லித்தரவா, அப்படி அந்த குழந்தை வந்து ஆர்வமாக சொல்லித்தரும்.